இன்றைய தலைப்பு சர்க்கரை வியாதியுடைய முந்திய நிலை, அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதியின் முந்திய நிலை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். சர்க்கரை வியாதி திடீரென்று வருவதில்லை. முக்கியமாக இரண்டாம் வகை சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி வரும் முன்னாலேயே ஒரு முந்திய நிலை இருக்கிறது. ஆனால் நாம் அதை கண்டுபிடிக்க தவறி விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம். அந்த முந்திய நிலையை கண்டுபிடிப்பதன் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு நிலையாக கருதப்படுகிறது. உதாரணமாக நாம் பார்க்கும்போது ஒரு நபர் முழுமையாக நார்மலாக இருக்கிறார். இந்த நார்மலாக இருக்கும் பொழுது அவருடைய வெறும் வயிற்றிலே பார்த்த பிளட் ரத்த டெஸ்ட்டும் ஆகாரத்துக்கு பிறகு பார்க்குற ரத்த டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கிறது. அவர் உடம்பிலே இன்சுலின் சுரக்கும் தன்மை, இன்சுலின் வேலை செய்யும் தன்மை அனைத்தும் நார்மலாக இயங்குகிறது. A1C என்று சொல்லக்கூடிய ஒரு ரத்த டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கிறது. 5.7க்கு கீழே இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கிற நபரை நாம் நார்மல் என்று கூறுகிறோம். இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த நபர் சர்க்கரை வியாதிக்கு போகும் முன்னே ஒரு இடைப்பட்ட ஒரு நிலையை அடைகிறார். இந்த நிலை என்னவென்றால், சர்க்கரை வியாதி அளவுக்கு சர்க்கரை அதிகமாக இருப்பதில்லை, ஆனால் நார்மலாக இருப்பக்கூடிய அந்த அளவுக்கு தாழ்ந்து இருப்பதில்லை. ஆகையினால்தான் இதை சர்க்கரை வியாதிக்கும் நார்மலுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லலாம், அல்லது இது ஒரு முந்திய நிலை என்று சொல்லலாம். இதை பார்க்கும் பொழுது இந்த வாய்ப்பை கண்டுபிடித்தால் நாம் சர்க்கரை வியாதியை விட்டு விலகிறதுக்கு உதவியாக இருக்க முடியாததுனால இது முக்கியத்துவம் பெற்ற ஒரு நிலையாக இருக்கிறது. இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று முதலில் பார்ப்போம். முதலாவதாக சர்க்கரை வியாதியும் சரி, சர்க்கரை வியாதியின் முந்திய நிலையும் சரி, ஒரு பயோகெமிக்கல் மிஸ்டேக், ஒரு இரத்த டெஸ்ட் அளவிலே வரக்கூடிய மாற்றம். அதனால் இரத்த டெஸ்ட் பண்ணி தான் இந்த நிலையையும் சர்க்கரை வியாதி என்ற நிலையையும் கண்டறிய முடியும். அப்பொழுது யார் யாருக்காக இந்த இரத்த டெஸ்ட் பண்ண வேண்டும்? நமது நாட்டு ஏஷியன் பாப்புலேஷன் சொல்லக்கூடிய இந்த கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சர்க்கரை வியாதி ரொம்ப அதிகமாக வருவதால் 30 வயசுக்கு மேலே இருக்கும் எல்லா நபரும் 6 மாதத்துக்கு ஒருக்காக ஒரு பிளட் சுகர் பண்ணிக்க உள்ளது மிக மிக அவசியம். இந்த இரத்த டெஸ்ட்டு பண்ணுவது வெறும் வயிற்றிலே பண்ணிட்டு அதுக்கு பிறகு குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழித்து இரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா நிச்சயமாக இந்த நார்மலாக இருக்கிறதா, முந்திய நிலையில் இருக்கிறதா, சர்க்கரை வியாதி வந்து விட்டதா என்பதை எளிதாக நிச்சயமாக கண்டறிந்து கொள்ள முடியும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், சர்க்கரை அளவு வெறும் வயிற்றிலே 110க்கு கீழே இருக்க வேண்டும். 110க்கு கீழே இருக்க வேண்டும். இந்த 110லிருந்து 125 வரை இருந்தால் அது சர்க்கரை வியாதியுடைய முந்திய நிலையாக கருதப்படுகிறது. அதே போல் ஆகாரத்துக்கு பிறகோ அல்லது 75 கிராம் குளுக்கோஸுக்கு பிறகு 2 மணி நேரம் கழித்து எடுக்கக்கூடிய அந்த இரத்த டெஸ்ட்டு 140லிருந்து 199 வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரைக்கு முந்திய நிலை என்று கூறுகிறோம். இந்த மாதிரி முதல்ல வெறும் வயிற்றிலே பார்த்ததுக்கு பேர் இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸுக்கு பிறகு அல்லது ஆகாரத்துக்கு பிறகு பார்க்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கு பேர் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். இதோட வித்தியாசங்கள் இருந்தால் கூட முதலில் சாதாரணமாக வரக்கூடிய மாற்றம் ஆகாரத்துக்கு பிறகு அல்லது குளுக்கோஸுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றம் தான். அதனால் ஐஜிடி என்று சொல்லக்கூடிய ஆகாரத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய இரத்த டெஸ்ட்டில் 140லிருந்து 199 வரை இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ப்ரீ டயபெட்டிஸில் மேஜர் குரூப், முக்கியமான பொதுவான குரூப்.
ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளட் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் A1C அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டு பண்ணும்போது அந்த டெஸ்ட்டோட வேல்யூ 5.7க்கு கீழே இருந்தால் நார்மல், 5.7க்கு மேலே 6.5க்கு கீழே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொள்ள போகிற நபர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், யாருக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் 30 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப அவசியமாக பண்ண வேண்டியவங்க யார் யார்? முக்கியமாக உடல் பருமனாக இருக்கிறவங்க, அல்லது மாரடைப்போ, இருதய நோயோ, இரத்த கொதிப்போ, கால் இரத்த குழாய் பாதிப்போ இருக்கக்கூடிய நபர்கள். 3வது, அப்பா அம்மா 2 பேருக்கோ அல்லது ஒருத்தருக்கோ அந்த பரம்பரையிலே சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய அந்த நபர்கள். அடுத்தது, கடைசியாக மாசமாக இருந்தபோது சர்க்கரை நோய் இருந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு இப்போது சர்க்கரை நோய் இல்லையா, சர்க்கரை நோய் இருக்கிறதா அல்லது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்வதற்கும் இது முக்கியமான ஒரு பரிசோதனையாக இருக்கிறது. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு முழுமையாக பண்ணக்கூடிய டெஸ்ட். வெறும் வயிற்றில் ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணி குளுக்கோஸ் கொடுத்து அது 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்ன்றது பார்க்கக்கூடிய டெஸ்ட். இதன் மூலமாகவும் சர்க்கரை வியாதியுடைய முந்தைய நிலையை கண்டுகொள்ள முடியும். இவ்வாறு கண்டுகொண்ட அந்த நிலையை நாம் என்ன செய்து அதை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதை நான் சொல்லப் போகிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறார், பேத்தோஃபிசியாலஜி என்பதை முதல்ல தெரிந்தால் தான் நம்ம அதை பற்றி என்ன செய்யணும் என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வர முடியும். இந்த நிலை என்ன என்றால், அவங்களுக்கு இருக்கிற இன்சுலின் சுரக்கும் தன்மை நன்றாக இருக்கிறது, ஆனால் இன்சுலின் வேலை செய்யும் திறன் சரியாக இல்லை. இந்த வேலை செய்யும் திறன் கம்மியாக இருக்கிறதுனால இதை சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்சுலின் சுரக்கும் தன்மைக்கு ஏற்படுகிறது. ஆகையால் இன்சுலின் அதிகமாக வேலை செய்து அதிகமாக சுரந்து சாதாரணமாக இருக்க வேண்டிய அளவுக்கு வேலை செய்கிறதுக்கு உடம்பு ரெடி பண்ணுகிறது. ஒரு உதாரணமாக பார்த்தால், ஒரு கொத்தனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கொத்தனார் ஒரு 100 சதுரடி ஒரு நாளைக்கு பூசுவார்னா, இந்த கொத்தனார் வேலை செய்யும் திறன் இல்லாத கொத்தனார் 50 சதுரடி பூசுகிறார். அப்படி இருக்கும்போது நமக்கோ இந்த இவ்வளோ பூசி ஆகணும் ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், 2 கொத்தனாரை வைக்கணும். அப்போ தான் அந்த 50 சதுரடி பூசுறது 100 சதுரடிக்கு சரியாக வரும். அந்த மாதிரி அந்த இன்சுலின் அதிகமாக சுரந்தால் தான் அந்த தேவையான அளவுக்கு வேலை செய்ய முடியும் அந்த உடலில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பிளட் சுகர் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்கும். ஆனால் இந்த நார்மல்சி தொடர்ந்து நீடிக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த இன்சுலின் ஜாஸ்தி சுரக்குது, ஜாஸ்தி சுரந்து நார்மல் வேலையை செய்ய வைக்கிது. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் பட்ட பிறகு இந்த இவ்வளோ சுரக்கக்கூடிய தன்மை அதுக்கு குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சர்க்கரை வியாதி வந்துடுது. இந்த காரணத்தினால்தான் இந்த ஐஜிடிங்கிறது அல்லது ப்ரீ டயபெட்டிஸ்ங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலைக்கிறது இல்லை. அதுலேருந்து அப்படியே நவிழ்ந்து சர்க்கரை வியாதிக்குள்ளே மக்கள் போயிடுறாங்க. ஸோ இதை கண்டறிஞ்சோம்னா முதலே நம்ம தடுக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். எதன் மூலமாக தடுக்கலாம், தடுப்பு வழிகள் என்ன? இந்த தடுப்பு வழிகளில் முக்கியமான விஷயம் இந்த இன்சுலினை சேமிக்கிறதுக்கு, இன்சுலினை பராமரித்து காவுந்து பண்ணுறதுக்கும் செலவழிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம வழிகள் என்ன அப்படின்னு தெரியணும். 2வது, இன்சுலின் வேலை செய்கிறது சரியாக இல்லைன்னு சொன்னேனே, அதை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு பார்க்கணும். முதலாவது இன்சுலின் சுரக்கிறத கூட்ட முடியாது. ஆனால் சுரக்கக்கூடிய இன்சுலினை மிச்சப்படுத்தணும்னா அது நிறைய நாளைக்கு வரும். உதாரணமாக ஒரு 1000 ரூபா இருக்குது இன்றைக்கி. இந்த 1000 ரூபாவை ஒரே நாளில் போய் ஒரே வேலையில் முடித்து செலவழிச்சிடலாம். அல்லது ஒரு நாளைக்கு 100 ரூபாவாக செலவழித்தா 10 நாளைக்கு வரும். இந்த மாதிரி இருக்கிற 100 சொட்டு இன்சுலின் இருந்துச்சுன்னா அதை ஒவ்வொரு சொட்டாக ஒரு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணோம்னா அது 100 நாளைக்கு வரும். இல்லை நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிக்குவேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொட்டையும் காலி பண்ணோம்னா ஒரே நாளில் வேலை முடிஞ்சு போகும். அடுத்த நாளில் சர்க்கரை வியாதி வந்துடும். ஸோ இப்போ இதை எப்படி காவந்து பண்ணுறதுன்னு பார்த்தா, நம்ம ஆகார பத்தியம். ஆகாரத்தில் அதிகமான கார்போஹைட்ரேட், மாவு சத்து
சாப்பிடாம கிளைசிமிக் இண்டெக்ஸ், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் ஒரு பொருளோட சர்க்கரையை ஏற்றக்கூடிய திறமை, அது வந்து குறைச்ச இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆகாரங்களும், அளவு பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு உள்ளேயே அளவுக்கு சொல்லணும். அளவு உணவோட குவாலிட்டி, அதாவது தன்மை, கார்போஹைட்ரேட் மாவுசத்து கம்மியாக இருக்கிற மாதிரி, கடைசியாக கிளைசிமிக் இண்டெக்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆகாரங்களை பயன்படுத்தினா உபயோகித்தோம்னா என்ன நடக்குது? அதிக இன்சுலின் செலவாகலை. அப்போது நிறைய நாளைக்கு அந்த இன்சுலினை கொண்டு போய் சேர்க்கலாம். இது ஒன்று. அது போக புரோட்டீன், இந்த புரோட்டீன் சத்து அதிகமாக சில சாப்பிடும்போது அந்த புரோட்டீனால் இன்சுலின் சுரக்கப்படுற தன்மையையும் அந்த பீட்டா அணுக்கள் நல்லபடியாக உயிர் வாழவும் உதவி செய்யுதுங்கிறது இப்போ புது கருத்து. அதே போல் மசில் பொறுத்த வரைக்கும் ஒரு அதே கருத்து இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த மாதங்களில் பேசுவோம். இதுக்கு அடுத்தாப்புல இன்சுலின் வேலை செய்கிற தன்மையை கூட்டுறது எப்படி, அதை பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்யறதுக்கு கூட சரியாக்கிறதுக்கு ஒரே வழி உடல் பருமன் இல்லாமல் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது உடற்பயிற்சி பண்ணணும். அந்த உடற்பயிற்சி நம்ம பண்ணும்போது இந்த தசைகள் என்ன பண்ணுதுன்னா இயங்குது, நீளுது, கட்ராக்ட் பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணுது. இந்த நேரத்தில் அது இந்த குளுக்கோஸை ரத்தத்துலேருந்து நிறைய எடுத்துக்குது. அது நிறையா எடுத்துக்கிட்டதுனால உள்ளே போயிடுச்சுன்னா அந்த குளுக்கோஸ் அந்த தசைக்கு உதவியாக இருக்குது. ரெண்டாவது சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் குறைஞ்சிருது. ரெண்டாவது இந்த இன்சுலின் அந்த தசைகள்லாம் இயங்கும் போது அந்த தசைகளுக்கு மேலே உள்ள ஏற்பான், இன்சுலின் ஏற்பான் வந்து மேலே நல்ல சென்சிட்டிவாக நிறைய வருது. இப்போ நிறையா இன்சுலின் இருக்கிற இன்சுலின் எல்லாத்தையும் கரெக்டாக ட்ராப் பண்ணி அது குளுக்கோஸை உள்ளே இழுத்து நல்லபடியாக வாழுது. இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த உடலில் மட்டும் தசைகளில் மட்டும் இல்லை, ஈரலில் மற்றும் சில மற்ற கொழுப்பு கொழுப்பு பகுதியில் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய பகுதியிலும் அந்த குளுக்கோஸ் ஆனது உள்ளே எடுக்கப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்சுலின் தேவை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. இன்சுலின் செய்யக்கூடிய வேலை திறன் நல்லா இருக்குது. ஸோ அடிக்குவேட் எக்ஸசைஸ் ப்ளஸ் கரெக்டான ஆகாரம், இந்த ரெண்டையும் நம்ம பண்ணும்போது முக்கியமான மேஜர் போர்ஷன் ஆஃப் சர்க்கரை வியாதியோட முந்தைய நிலையை மாற விடாமல் நம்ம அதிலே நிறுத்திக்கலாம் அல்லது நார்மலுக்கே வந்துடலாம். இது ரொம்ப முக்கியம். இது போக நிறைய பொருள்கள் நம்ம சாப்பிட்றதுல கொழுப்பு சத்து அதிகமாக சாப்பிட்றதுனாலையும், ரெண்டாவது ஸ்டீராய்ட்ஸ் போன்ற மாத்திரைகள்னாலையும், டயூரட்டிக்ஸ்ன்னு சொல்கிற சில மாத்திரைகள்னாலையும், வேறு ஹார்மோன் உடம்பில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இருந்தால் அந்த ஹார்மோனை குறைக்கக்கூடிய வழிகளையும் நம்ம கட்டாயம் செய்யணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இன்சுலினை சேமிக்க முடியுது, இன்சுலின் வேலை செய்யும் திறனை அதிகரிக்க முடியுது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள். இந்த மாதிரி செஞ்ச உடனே இந்த நார்மலுக்கு இந்த சர்க்கரை வியாதி முந்தைய நிலையிலே நிற்கலாம் அல்லது நார்மலாக மாறி கூட வந்துடலாம். இதுக்கு அடுத்த எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? இன்றைக்கும் ஆகார பத்தியம்னு சொல்கிறீங்க, இன்றைக்கும் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு சர்க்கரை வியாதி வந்த பிறகு ஆகார பத்தியம்னு சொல்கிறீங்க, அப்புறமும் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறீங்க. நாங்கள் சர்க்கரை வியாதி வந்த பிறகே ஆகார பத்தியமும் எக்ஸசைஸும் பண்ணிக்கிறோம், இப்போவாச்சும் சும்மா விடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா அதனால் வரக்கூடிய சில காம்ப்ளிகேஷன், கண்ணு காம்ப்ளிகேஷன், கிட்னி காம்ப்ளிகேஷன், ஒரு வகையான நரம்பு காம்ப்ளிகேஷன்லாம் தடுக்க முடியாது, தள்ளி போடலாம் மேக்ஸிமம். அப்படி இருக்கிறதுனால இது சர்க்கரை வியாதிக்கு முந்தைய நிலையில் இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரவே வராது. சர்க்கரை வியாதி வந்தால் தான் அது வரும். கண்ணு காம்ப்ளிகேஷன், கிட்னி காம்ப்ளிகேஷன் மெயினாக. ஆகையினால இது இந்த நிலைமையிலேயே வச்சுக்கிறது கூட பெரிய பெனிஃபிட், பெரிய லாபம். இதனால் இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் தடுத்துக்கிறதுனால. அடுத்தது இது எதுக்கு ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்கு, காலில் ரத்த ஓட்டம் பாதிப்பு வர்றது, பக்கவாதம் வர்றது, இந்த மாதிரி உள்ள காம்ப்ளிகேஷன் இந்த சர்க்கரை வியாதியோட முந்தைய நிலையில் நார்மலை விட அதிகமாக இருக்குது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேனே, இன்சுலின் வேலை செய்கிற தன்மை குறைஞ்சி போச்சு. அந்த இன்சுலின் அதிகமாக சுரந்து தான் நார்மலான வேலையை செய்ய வைக்க வேண்டியிருக்குன்னு சொன்னேன். அந்த அதிகமான இன்சுலின் இருக்குதே, அந்த காரணத்தினால ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, காலில் உள்ள இரத்த குழாய் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். அதனால் நம்ம சர்க்கரை வியாதிக்கு முந்தைய நிலையை கண்டுபிடிச்சோன்னே
அது வைத்தியம் பண்ணுறதோட நோக்கம் இந்த கண்ணு காம்ப்ளிகேஷன், கிட்னி காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும், இந்த மாதிரி உள்ள காம்ப்ளிகேஷன் வருவதையும் குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டு ஆர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், தடுப்பு முறைகள் கட்டாயமாக செஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடல் பருமனாயிட்டே போச்சுன்னா சீக்கிரமாக சர்க்கரை வியாதி ஆகிடும். கரெக்டான எடையை வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி சர்க்கரை வியாதிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் திருப்பியும் குறைக்கலாம். ரெண்டாவது, காய்கறிகள், கீரைகள் போன்றதெல்லாம் சாப்பிடும்போது நாறு சத்து உள்ள ஆகாரம் சாப்பிட்றது ரொம்ப மிக அவசியம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம எக்ஸசைஸும் பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போகாமல் தடுத்துக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் வேறு என்ன ப்ராப்ளம்லாம் அசோசியேட்டடாக இருக்கலாம், இது கூட இருக்கிறது என்னென்ன ப்ராப்ளம், அதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிறு பகுதி கூட இருந்து இடுப்பு பகுதி சின்னதாக இருக்கிறது, ஒரு பீப்பா மாதிரி, அதுதான் ஆப்பிள் ஷேப் ஒபிசிட்டி. இப்படி இருக்கிறது உடம்பு இப்படி இருக்கிறது, இங்கே வயிறு பக்கம் பெருசாக இருந்து இடுப்பு பகுதி சின்னதாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அந்த வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு பார்க்குறது, இல்லை வெயிஸ்ட் மாத்திரமே எடுத்து பார்க்கலாம். டெய்லர் நம்ம பேண்ட்டு தைச்சோம்னா மெஷர் பண்ணுறாரு, அந்த இடத்த மெஷர் பண்ணி பார்த்தா ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும், பெண்களுக்கு 80 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லைன்றதை நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒரு டேப்பை வச்சு வயிற்றை சுற்றி மெஷர் பண்ண வேண்டியது தான். இது அது மட்டும் இல்லை, இந்த ஒபிசிட்டி இருந்தால் என்ன இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி ஒபிசிட்டியில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உள்ளே அடங்கியிருக்கு. இது நமக்கு வெளியே தெரியுது. அடுத்து இது கூட இருக்கிறது யார்? பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா, இந்த அதிகமான இன்சுலினால் ரொம்ப அளவுக்கு கூடியிருது. அதனால் இந்த அப்நார்மலிட்டி இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம், அதாவது சர்க்கரை அளவோட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை, உடல் பருமன், முக்கியமாக வயிறு பகுதியில் உள்ள பருமன், அடுத்தது பிளட் ப்ரெஷர் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வரும்போது இந்த காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. இது கூட இது மாத்திரமே வேலை செய்யும், இது கூட இன்னும் 2 சேர்ந்தால் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் பாதிப்பாகும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? கொலஸ்ட்ரால் லெவலை கூட்டும். நல்ல கொலஸ்ட்ரால் குறையும், கெட்ட கொலஸ்ட்ரால்களில் ட்ரைக்ளிசரைட்னு ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்டிஎல்னு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது. இது ட்ரைக்ளிசரைட் ரொம்ப அதிகமாகவும் எல்டிஎல் கொஞ்சமாகவா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம், சர்க்கரைக்கு முந்தைய நிலை, உடல் பருமன், ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், இதுக்கெல்லாம் சேர்ந்தவொடனே என்ன வருது? கடைசியாக ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இதுக்கு தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு பேர். இது நம்ம ஏஷியன் பாப்புலேஷனுக்கு ரொம்ப அதிகம். அதனால் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி முந்தைய நிலையை கண்டுபிடிச்சி அது கூட இருக்கிற யாரெல்லாம் மோசமான நபர்கள் அப்படின்னு பார்த்தா ப்ரெஷரு, பருமன், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், இது அவ்வளோத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள முன்கூட்டியே இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு வழி பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நிச்சயமாக நமக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ப்ரிவென்டிவாக எல்லாத்தையும் செஞ்சு தடுத்துக்கலாம். இது நமக்கு தெரிய போகிறதும் இல்லை. யூரின் அதிகமாக போயிட்டுலாம் இருக்காது, அந்த மாதிரி அறிகுறி இருக்காது. இந்த அறிகுறியே இல்லாமல் இருக்கும்போது இதை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 30 வயசுக்கு மேலே ஆனவுடனே 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பிளட் சுகராவது 2 பிளட் சுகராவது கட்டாயம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வராமல், சர்க்கரை வியாதியும் வராமல், சர்க்கரை வியாதிக்கு முந்தைய நிலை கூட வராமல் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். இந்த எல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு நபர் நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை அவர் நிச்சயமாக கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் செக் பண்ணாமல் இருந்தால் கடைசியில் சர்க்கரை வியாதியில் போய் முடியும். இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்சது போக உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி செக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களையும் செக் பண்ண சொல்லுங்கள். வேறு ஒன்றும் வேணால் இம்சிட்டியாக போச்சு சுற்றி பார்க்க சொல்லுங்கள். கூட 90க்கு மேலேயோ 80க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு கேர், ஒரு கன்சர்ன், ஒரு அட்வைஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்தில் 365 பேருக்கு சொல்லிடுவீங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு காரியம் செஞ்சதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும்.
அது ப்ராபப்ளி என்ன கேட்டால் அது வேறு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொன்னோம்னா அது நிறையா புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி புண்ணியத்தையும் வளர்த்துக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இந்த சர்க்கரை வியாதி வராமல் தடுத்து வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.